ரிஷபராசினியர்களுக்கு வணக்கம். ஏன் எதற்கு என்று தெரியாமல் கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கும் ரிஷபராசினியர்கள் சனி பிரதோஷ நாளில் இதை மட்டும் செய்தால் போதும், நிச்சயம் உங்களுக்கு நல்ல நேரம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமையிருக்கு. அந்த வகையில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, குறிப்பா இந்த பிரதோஷ விரதம் அப்படின்னா என்ன என்பதை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் இந்த பிரதோஷ விரதம் மற்றும் பலன்கள் என்ன என்று பார்க்கும்போது, சனி மகா பிரதோஷம் என்பது ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய வளர்பிறை மற்றும் தேய்பிறையில் வரும் திரியோதசி திதி தினத்தில் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை பிரதோஷ காலமாக கடைபிடிக்கப்படுகிறது. பிரதோஷம் என்பது ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய வளர்பிறை மற்றும் தேய்பிறையில் வரும் திரியோதசி திதி தினத்தில் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை பிரதோஷ காலமாக கடைபிடிக்கப்படுகிறது. பிரதோஷ தினத்தில் தான் ஈசன் ஆழகால விஷயத்தை கொண்டு இந்த அகிலத்தை காத்ததாக புராணங்கள் கூறுகிறது. இதுவே திரியோதசி திதி சனிக்கிழமைகளில் வந்தால் அது சனி மகா பிரதோஷமாகவும் மேலும் சிறப்படைகிறது. பிரதோஷ காலமாக மாலை 4:30 முதல் 6 மணி வரையிலான சிவாலயத்தில் வலம் வந்து தரிசித்தால் பல்வேறு புண்ணியங்கள் செய்த பலன்கள் கிடைக்கும். வசதியை படைத்தவர்கள் நந்தி பகவானுக்கு அபிஷேக ஆராதனை செய்வது மேலும் நல்லது. அதே போல இந்த பிரதோஷ விரதம் அப்படின்னா என்ன என்று பார்க்கும்போது, எப்படி விரதம் இருப்பது என்று பார்க்கும்போது, தினமும் மாலை 3 முதல் 6 மணி வரையிலான நேரம் பிரதோஷ காலம் என்று குறிப்பிடப்படுகிறது. இதற்கு நித்யா பிரதோஷம் என்று பெயர். திரியோதசி துவங்கியதிலிருந்து உபவாசம் இருந்து சிவநாமங்களை ஜபித்து கொண்டிருக்க வேண்டும். அன்று மாலை சிவன் கோவில்களுக்கு சென்று சிவ தரிசனம் செய்த பிறகே உணவு சாப்பிட்டு விரதத்தை முடிக்க வேண்டும். பிரதோஷ விரதம் அப்படின்னா என்ன என்று பார்க்கும்போது, பிரதோஷ விரதம் சைவ மக்களால் கடைபிடிக்கப்படும் சிவ விரதங்களில் ஒன்று. இது ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை தேய்பிறை ஆகிய 2 பட்சங்களிலும் வருகின்ற திரியோதசியில் திதியில் சூரியன் மறைவதற்கு முன் 3:45 நாளிகையும் பின் 3:45 நாளிகையும் உள்ளன. பிரதோஷ காலத்திற்கு சிவபெருமானை குறித்து அனுஷ்டிக்கப்படும் விரதமாகும். அது மட்டுமில்லாமல் இந்த நாட்களில் அதிகாலை எழுந்து நீராடி சிவாலயம் சென்று வழிபட வேண்டும். அன்று முழுவதும் உணவின்றி உபவாசம் இருந்து திருமுறைகளை படிக்க வேண்டும். பிரதோஷ நேரமான மாலை 4:30 மணிக்கு சிவாலயம் சென்று உள்ளம் உருகி 5 எழுத்து நமச்சிவாயா ஓதி வழிபட வேண்டும். அது மட்டுமில்லாமல் இந்த பிரதோஷ நேரம் அப்படின்னா என்ன என்று பார்க்கும்போது, ஒவ்வொரு மாதமும் 13வது திதியாக வரும் திரியோதசி திதியில் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரையிலான 1.5 மணி நேரத்தை பிரதோஷ காலம் என்கின்றோம். இந்த நேரத்தில் சிவபெருமான் பார்வதி தேவியுடன் பூமிக்கு வந்து தன்னை வழிபடும் பக்தர்களுக்கு அவர்கள் வேண்டிய வரங்களை தந்து அருள் செய்வதாக ஐதீகம். அது மட்டுமில்லாமல் ஒரு சனி மகா பிரதோஷத்தன்று விரதம் இருந்து சிவனை வழிபட்டால் 5 ஆண்டுகள் சிவன் கோவிலுக்கு சென்று வழிபட்ட பலனை பெற முடியும். சனி பிரதோஷத்தன்று சிவபெருமானையும் சனீஸ்வரனையும் விரதம் இருந்து வழிபட்டால் கிரக தோஷங்கள், சனியால் ஏற்படும் பாதிப்புகள் அனைத்தும் நீங்கிவிடும். அது மட்டுமில்லாமல் தேய்பிறை பிரதோஷம் என்றால் என்ன என்று பார்க்கும்போது, தேய்பிறை பிரதோஷங்கள் எல்லாமே விசேஷமானது. பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய சதுர்த்தியை சங்கடகர சதுர்த்தி என்கின்றோம். அதே போல தேய்பிரையில் வரும் சஷ்டியிலும் விரதம் இருக்கிறோம். தேய்பிரையில் வரக்கூடிய திரியோதசி திதியை தான் பிரதோஷ நாள் என்கின்றோம். அது மட்டுமில்லாமல் பிரதோஷம் எந்த திதியில் வரும் என்று பார்க்கும்போது, மாத பிரதோஷம் பௌர்ணமிக்கு பிறகு வரும் கிருஷ்ணபட்சம் என்ற தேய்பிரை காலத்தில் 13வது திதியாக வரும். திரியோதசி திதியே மாத பிரதோஷமாகும். இந்த திதியில் மாலை நேரத்தில் வானலிங்க வழிபாடு செய்வது உத்தமமான பலன்களை தரும். அது மட்டும் இல்லாமல் ஞாயிறு பிரதோஷம், சூரிய திசை நடப்பவர்கள் கண்டிப்பாக ஞாயிறு அன்று வரும் பிரதோஷத்திற்கு செல்ல வேண்டும். இதனால் என்ன பலன் கிடைக்கும் என்று பார்க்கும்போது, இதனால் சூரிய பகவான் அருள் நமக்கு கிடைக்கும். இந்த திசையினால் வரும் துன்பங்கள் விலகும், பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும். அது மட்டுமில்லாமல் சிவனுக்குரிய வழிபாட்டில் மகா சிவராத்திரிக்கு அடுத்தபடியாக முக்கிய இடம் பிடிப்பது இந்த பிரதோஷ வழிபாடு. ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை மற்றும் தேய்பிறையில் வரும் திரியோதசி திதி அன்று மாலை 4:30 முதல் 6 மணி வரையிலான காலத்தை பிரதோஷ காலம் என்கின்றோம். இந்த பிரதோஷ வழிபாடு
வழிபாடு செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் கிடைக்கும் என்று பார்க்கும்போது, சாதாரண பிரதோஷ வேளைகளில் சிவாலயம் சென்று வழிபட்டால் 1 வருடம் ஆலயம் சென்று இறை வழிபாடு செய்த பலன்கள் கிடைக்கும். அதுவே சனிக்கிழமை வரும் மகா பிரதோஷத்தன்று இறைவனை வழிபட்டால் 5 வருடம் ஆலய வழிபாடு செய்த பலன் கிடைக்கும். அதேபோல் சிவபெருமான் அபிஷேக பிரியர். அவருக்கு பிரதோஷத்தன் கறந்த பசும்பால் கொண்டு அபிஷேகம் செய்து வழிபட்டால் சிறப்பான பலனை பெறலாம். இல்லை என்றால் இளநீர் அபிஷேகம் செய்வது நல்லது. இறைவன் இயற்கையை விரும்பக்கூடியவன். எனவே இயற்கையான வில்வ இலை அர்ச்சனையும் சிவபெருமானை மகிழ்ச்சிப்படுத்தும். இது தவிர தும்பப்பூ மாலை அணிவித்து பிரதோஷம் என்று சிவனை வழிபட்டால் சகல தோஷங்களும் விலகும். பிரதோஷ தினத்தில் அதிகாலையில் நீராடி திருநீரணிந்து சிவநாமமான நமச்சிவாயா ஓதி உபவாசம் இருக்க வேண்டும். அன்று காலை முதல் பிரதோஷம் முடியும் வரை உணவு தவிர்த்து பிரதோஷ தரிசனம் முடித்து பிரசாதம் உண்டு விரதம் முடிக்க வேண்டும். அது மட்டுமில்லாமல் பின்னர் இரவு உணவு சாப்பிடலாம். இப்படி 11 பிரதோஷங்கள் விரதம் இருந்து சிவனை வழிபட்டால் சிவனருள் கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதே போல பிரதோஷ தினத்தில் அதிகாலையில் நீராடி திருநீரணிந்து சிவநாமமான நமச்சிவாய ஓதி உபவாசம் இருக்க வேண்டும். அன்று காலை முதல் பிரதோஷம் முடியும் வரை உணவு தவிர்த்து பிரதோஷ தரிசனம் முடித்து பிரசாதம் உண்டு விரதம் முடிக்க வேண்டும். பின்னர் இரவு உணவு சாப்பிடலாம். இப்படி 11 பிரதோஷங்கள் விரதம் இருந்து சிவனை வழிபட்டால் சிவன் அருள் கிடைக்கும். பிரதோஷ காலம் என்பது சூரியன் அஸ்தமனத்திற்கு முன் 3:45 நாளிகையும் சூரியன் அஸ்தமனத்திற்கு பின் 3:45 நாளிகையும் ஆகும். ஒரு நாளிகை என்பது 24 நிமிடங்கள். 1 மணிக்கு 2:30 நாளிகள் ஆக சராசரியாக மாலை 4 மணியிலிருந்து இரவு 7:30 மணி வரையிலான காலம் உண்டு. சௌகரியத்திற்காக மாலை 4:30 முதல் 6 மணி வரை என சொல்லப்படுகிறது. பிரதோஷ விரதம் மேற்கொண்டால் திருமணம் கைகூடும், பிள்ளை பாக்கியம் கிடைக்கும், வறுமை விலகும், நோய்கள் நீங்கும், சகல காரியங்களில் வெற்றி கிடைக்கும், சகல சௌபாகியங்களையும் தரக்கூடிய விரதம் இந்த பிரதோஷ விரதம். அது மட்டுமில்லாமல் எல்லா தோஷங்களையும் போக்கக்கூடிய பிரதோஷ தினத்தில் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபட்டு அனைத்து வித செல்வங்களையும் பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்திடலாம். அது மட்டுமில்லாமல் பிறந்த தோஷம், பிறவி தோஷம், பிற தோஷங்களை போக்கக்கூடிய சித்தர்களின் சூட்சும வழிபாட்டு முறைகளுக்கு பெயர்தான் பிரதோஷம். நெடுங்காலங்களுக்கு முன் சித்தர் மட்டும் வழிபாடு செய்து வந்தனர். அதன் பின்னர் சித்தர்கள் வழியில் ஆன்மீக நெறியாளர்கள் பின்பற்றி வந்தார்கள். அதற்கு பின்னர் மிகவும் பிரபலமான சில ஆன்மீக பிரியர்கள் செய்து வந்தனர். தற்போது பிரதோஷத்தின் அருமையும் பெருமையும் அறிந்ததால் அனைத்து மக்களும் பிரதோஷத்திற்காக சிவாலயத்திற்கு நோக்கி செல்கின்றனர். நாம் பிரதோஷ தினத்தில் சிவ ஆலயத்திற்கு சென்று வழிபட்டால் வாழ்வில் இருக்கும் அனைத்து பாவங்களும் தோஷங்களும் காணாம போகும். நான் உரைக்கும் வார்த்தைகள் எல்லாம் நாயகன் உரைக்கும் வார்த்தைகள் என்று என பெரியவர்கள் சொல்வார்கள். அந்த வகையில் இந்த சோமவாரம் எனப்படும் திங்கட்கிழமையில் சிவ வழிபாடு செய்தால் மிகவும் விசேஷம். அதுவும் அன்று பிரதோஷம் வேறு வந்தால் அன்று சிவபூஜையும் பிரதோஷ காலத்தில் சிவன் கோவில் வழிபாடு செய்வது பல கோடி புண்ணியத்தை தரவல்லது.